புயல் வந்தாலும் வடக்கத்தான் போகுது, தெக்க வர மாட்டேக்கு. எவ்வளவு மழை பெஞ்சாலும் வடக்கத்தான் பெய்யுது, தெக்க பெய்ய மாட்டேக்கு. நீ புயல் வாரது வடக்க போறிய, மக்கள்லாம் அங்க பயப்படுது. அங்க புயலை பார்த்து நீ தெக்க மட்டும் வந்து பாரு, நாங்க தெக்க இருக்க மக்களை அவ்வளவு சந்தோஷமா ஏத்துக்கிடுவோம் புயல. ஆமா, திருநெல்வேலிக்கு தென்காசிக்கு வா, இங்க மக்களை அவ்வளவு ஆனந்தமா ஒன்னு ஏத்துக்கிடுவோம். நீ எவ்வளவு பெரிய புயலா வந்தாலும் சரி, இல்ல மழையா வந்தாலும் சரி, நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? நீ எங்க பக்கமே வர மாட்டேக்க. வர்ண பகவான ஏன் தான் தெற்கோள மக்களை இப்படி சோதிக்காருன்னு தெரியல. நாங்க அப்படி என்ன பாவம் பண்ணிட்டோம்? வந்து எங்க மக்கள்கிட்ட பேசி பழகி பால் தெரியும். மழையை நீ தன்னாலே இறக்குவ. திருநெல்வேலியிலயும் தென்காசிலையும் மழை நிலவரம் எப்படி இருக்குன்னா, கொஞ்சம் கனமழையா தான் பெய்யுது. சாயந்தரம் 6 மணில இருந்து இப்ப வரைக்கும் விடாம மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. வர்ண பகவான் மக்களை காப்பாத்திட்டாரு. மக்களும் இந்த ஆத்து ஓரம், கோத்தங்கரை ஓரம், கால்வாக்கரை ஓரமா இருக்கவியெல்லாம் பாதுகாப்பா இருங்க. பாதுகாப்பான இடத்துல போய் உட்காருங்க. ஏன்னா மழை எவ்வளவு காத்தடிக்காம இருந்தது, இப்ப காத்தடிக்க கொஞ்சம் முணங்குது. மழையும் விடிய விடிய விடாதுன்னு நினைக்கேன். அதனால பாதுகாப்பான இடத்துல போய் மக்கள் இருந்துக்கிடுங்க. எல்லா மாவட்டத்திலயும், தமிழ்நாட்டுல எல்லா மாவட்டத்திலயும் மழை பரவலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்பதான் உண்மையா நடந்துகிட்டு இருக்க மாதிரி தெரியுது. மழை ஏதாவது நடுஜாமத்தில் ஏதாவது ஆயிடக்கூடாது, எந்த மக்களும் ஏதாவது ஆயிடக்கூடாது. பாதுகாப்பான இடத்துல போய் உட்காருங்க. நான் சொல்லிவிட்டேன். மெட்ராஸ்ல வந்துட்டு இங்க ஒரே மக்கள போன் போடாத. மழை நேரத்தை சொல்லு, மழை நேரத்தை சொல்லு. நானே பம்புச்செட்ல இப்பதான் வயக்காடுல இருக்க தண்ணி எல்லாம் உடச்சு விட்டு வந்திருக்கேன். என்ன நீ மெட்ராஸ்ல இருக்கவே முதல்ல நீ பாதுகாப்பா இரு. அங்க தண்ணி சும்மாவே பொழுக்குன்னு உள்ள வந்துடும். பிறகு நீ உள்ள விழுந்துடாத, 3வது மாடிக்கு ஓடி போயிரு.